வடக்கு மாகாணத்தில் கழிவுப் பொருட்களை அகற்றுவது தொடர்பில் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தும் செயற்திட்டம் இன்று வடமாகாண சுகாதார அமைச்சினால் முன்னெடுக்கப்பட உள்ளது. திண்ம திரவ கழிவுகளை அகற்றுவதில் எவ்வாறு நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக வடமாகாண சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கத்துடன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். எங்களோடு நேரடியாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்று தொடக்கம் திண்ம திரவ கழிவுகளை அகற்றுவதற்கு வடமாகாணத்தில் புதியதொரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இது தொடர்பாக உங்களுக்கு விளக்க முடியுமா? நாங்கள் வடக்கு மாகாணத்தில் இதுவரையில திண்ம திரவ கழிவு முகாமைத்துவம் தொடர்பான ஒரு முறையான திட்டமிட்ட வகையில நடைபெற இல்லை. ஆனபடினால நாங்கள் எங்களோட முதலமைச்சர் அவருடைய ஆலோசனை இல்லை வழிகாட்டலில் நாங்கள் இன்றைக்கு ஏற்கனவே நாங்கள் ஒரு சந்திச்சிருக்கிறோம். இன்றைக்கு கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையில உள்ளூராட்சி திணைக்களங்கள் எல்லாத்திலையும் கௌரவ தவிசாளர்கள் செயலாளர்கள் எல்லாரும் வரணும். அவர்கள் வரும்போது அவர்கள்ட்ட உள்ள இப்போது இந்த திண்ம திரவ கழிவு முகாமைத்துவம் தொடர்பான வளங்கள் என்னென்ன இருக்கு என்ற சம்பந்தமான தகவல்களுடன் வர சொல்லி நாங்கள் அவர்களை கேட்டிருக்கின்றோம். இந்த கூட்டத்தில் நாங்கள் இந்த திண்ம திரவ கழிவு முகாமைத்துவம் தொடர்பான நிபுணர்களையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இருக்கிற வளங்களை பயன்படுத்தி வடக்கு மாகாணத்தில் மேலதிகமான வளங்கள் என்ன தேவை, இதன் மூலம் நாங்கள் வடக்கு மாகாணத்துக்குரிய ஒரு திண்ம திரவ கழிவு முகாமைத்துவம் தொடர்பான ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு வடக்கு மாகாணத்தில் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கையாக இது இன்றைக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இந்த வடமாநிலத்தில் மாத்திரமல்ல, முழு நாடும் முழு இலங்கையும் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனை பொலித்தீன் பாவனை. இது தொடர்பாக உங்களிடம் ஏதாவது விசேட திட்டம் இருக்கிறதா? இந்த பொலித்தீன் பாவனை தொடர்பாக எங்களுடைய கௌரவ விவசாய அமைச்சர் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். கடந்த வாரம் இது தொடர்பான ஒரு கூட்டமும் அங்குவர்ப்பண கூட்டமும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இதில் இந்த இலங்கை அரசாங்கத்தினால் பயன்படுத்தலாம் என அறிவிக்கப்பட்ட பொலித்தீன் வகைகள் மாத்திரம் யாழ்ப்பாணத்திலும் பயன்படுத்தலாம் என்ற ஒரு அறிவித்தல் அவரால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த திண்ம திரவ கழிவு முகாமைத்துவம் தொடர்பான திட்டம் அமலுக்கு வரும் பட்சத்தில் இந்த சூழல் மாசடைதல் மற்றும் இந்த சூழல் மாசடைதலால் ஏற்படுற தொற்றாத நோய்களின் தாக்கத்தை குறைக்கலாம். அதே நேரத்தில் இந்த திண்ம திரவ கழிவு முகாமைத்துவம் ஒழுங்கற்ற விதத்தில் காணப்படுறதால நிறைய தொற்று நோய்கள் பரவக்கூடிய சாத்தியம் இருக்கிறதால இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் சூழல் மாசடைதல், தொற்று நோய்களை தடுத்தல் மற்றும் தொற்றாத நோய்களை கூட தடுக்கக்கூடிய நிலைமை எதிர்காலத்தில் காணப்படலாம். இந்த திட்டம் நல்ல ஒரு திட்டமாக வர வேண்டும் நாங்கள் யோசிக்கின்றோம். நிச்சயமாக எங்களோடு காலை நேரத்தில் இணைந்து கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி ஊடாக வடமாகாணத்தில் திண்ம திரவ கழிவுப் பொருட்களை எவ்வாறு நாங்கள் மீள்பாவனைக்கு உட்படுத்துவது இது தொடர்பான ஒரு விடயத்தை எங்களுக்கு தந்திருந்தீர்கள். நன்றி. உங்களோடு இணைந்து கொண்ட மெக்கி. நன்றி.